இஸ்லாத்தின் ஒளியை அதன் விடியலிலேயே கண்டறிந்தவர். முஹாஜிர், காரி, ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேர்தான் அபூ ஹுஸைமா என்று அழைக்கப்பட்ட ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் கைஸ் பின் அப்து ரஹீமா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். மக்காவின் செல்வாக்கு மிக்க சூழலில் வளர்ந்தாலும் இவரது இதயம் சத்தியத்தின் பாதையை தேடியது. நபி அவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப நாட்களிலேயே முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள். இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த போதே அவற்றை ஆழமாக கற்று தனது உள்ளத்தில் பதித்து கொண்டு ஒரு சிறந்த காரியாக விளங்கினார்கள். மக்காவில் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகள் எல்லை கடந்த போது தனது ஈமானை காத்து கொள்ள வரலாற்றின் ஒரு தியாக பயணத்தில் இணைய ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது அன்பு மனைவி ஹர்மலா பின் அப்துல் அஸ்வத், தங்களது குழந்தைகளான அம்ர், ஹுசைமா என தனது குடும்பத்தோடு அந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டார்கள். அபிசீனிய மண்ணை அடைந்த சில காலங்களில் ஒரு பெரும் சோதனை இவரை தழுவியது. இவரது மனைவி ஹர்மலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அந்நிய தேசத்தில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அந்த அந்நிய மண்ணில் தனது துணைவியை இழந்து 2 பிள்ளைகளுடன் ஒரு தகப்பனாக நின்ற போதும் ஈமான் குலையவில்லை, மனம் தளரவில்லை. தியாகங்கள் நிறைந்த அந்த துயரப் பயணத்துக்கு பிறகு மறுபடியும் கடல் கடந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவின் அமைதியான சூழலில் நபியவர்களின் பொன்மொழிகளை பாதுகாக்கும் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் இளம் தலைமுறையினருக்கு குர்ஆனை போதிக்கும் ஆசானாகவும் தனது காலத்தை கழித்தார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் ஈமானுக்காக தாயகம் துறந்து குடும்பத்தை இழந்து தியாகத்தின் அடையாளமாக வாழ்ந்த ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே தனது இறுதி மூச்சை துறந்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை தழுவிய, குடும்பத்தோடு கடல் கடந்த, ஹிஜ்ரத் செய்த ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.